இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணைப்பு சொற்கள்னு ஒரு டாபிக் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து அதனால், ஆதலால், ஆகையால், எனவே, ஸோ இந்த வேர்டெல்லாம் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு குட்டி ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அதை கிராக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆதலால், ஸோ இதுக்கான ரீசன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆதலால் வந்து எந்த சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரடி காரணம் இருக்கும், அதை தொடர்ந்து அதனுடைய விளைவு வந்து வரும். ஸோ எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். மழை பலமாக பெய்தது, அதனால் தெருக்கள் எல்லாம் நீரால் மூழ்கின. ஸோ மழை பலமாக பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரடியான ரீசன் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெருக்கள் எல்லாம் நீரால் மூழ்கிச்சு. ஸோ இந்த விளைவு எதனால் வந்து தெருக்கள்லாம் ஏன் மூழ்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு நேரடி காரணம் இருக்குது. அந்த காரணத்தினால தான் இந்த விளைவு வந்து நடந்திருக்கு அப்படின்றது ரொம்ப டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து அதனால் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஆதலால் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணலான்னா, நீண்ட நாள் உறுதி செய்யப்பட்ட ஒரு காரணம் இல்லைனா ஒரு தரம், அதாவது ஒரு குவாலிட்டி இருக்கணும். அதை தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு திடமான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் பாடலாற்றல் சிறந்தது, ஆதலால் அவனுக்கு இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்பு வந்துள்ளது அப்படின்ருக்கு. ஸோ அவன் பாடலாற்றல் சிறந்தது அப்படின்றத எப்படி டிசைட் பண்ணுவாங்க? ஸோ ஒரு பாட்டிலே டிசைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, நிறைய நாள் அவன் பாடுறது எல்லாத்தையும் வச்சு தான் டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப அவனுடைய குவாலிட்டியை தான் அங்கே பார்க்குறாங்க, பாடும் ஒரு திறனை தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த திறனுடைய ஆற்றலை வந்து என்ன பண்ணுறாங்க, உறுதி செஞ்சுட்டு அதனால் அவனுக்கு வந்து ஒரு இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஒரு அழைப்பு வந்துருச்சு. அதாவது டிசைட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, முடிவு எடுத்துருக்காங்க. ஸோ ஒரு திடமான முடிவு, அவன் பாட போகிறான் அப்படின்றதுக்கு அழைப்பு வந்து அவனுக்கு வந்துருச்சு. ஸோ முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து ஆதலால் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளும் பாருங்கள். நம்ம ஊர் அணை நீர் திறந்துள்ளது, ஆதலால் நீந்திக்கிட்டே போக வேண்டும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் அணை நீர் திறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு அணை நீரை திறக்கிறது என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக எதுவுமே சொல்லாமல் திறந்துருவாங்களா? திறக்க முடியாதுல்ல. ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம இதை திறக்க போகிறோம் அப்படின்றத வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு டிசைட் பண்ணுவாங்க, தீர்மானமான ஒரு முடிவை எடுப்பாங்க. அது எடுத்ததுக்கு அப்புறமா தான் அதை என்ன பண்ணுவாங்க, நிறைவேற்றுவாங்க. ஸோ முன்னாடியே வந்து இந்த நம்ம ஊர் அணை நீர் திறந்துள்ளது அப்படின்றத வந்து அவங்க வந்து ரொம்ப டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை வந்து திறந்துருக்காங்க. ஸோ அது திறந்ததுனால என்ன ஆயிருக்கு, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நீர் வந்து திறந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த போட்லலாம் நம்ம மழை காலத்தில் போகல. ஸோ அதே மாதிரி நீந்திக்கிட்டே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து சொல்கிறாரு. அவருமே அந்த முடிவை வந்து திடமான முடிவு, வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து நீந்திட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை தான் அவர் வந்து எடுத்திருக்காரு. ஸோ என்னது, நீண்ட நாள் உறுதி செய்யப்பட்ட ஒரு காரணமாக இருக்குது, அதை தொடர்ந்து ஒரு திடமான முடிவு வந்து அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, நம்ம நீந்திட்டே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஆதலால் அப்படின்ற கோட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து பாருங்கள், ஆகையால். ஸோ ஆகையால் வந்து என்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு உண்மையான ஒரு கருத்து வந்து இருக்கும், ஓகேங்களா? அதை தொடர்ந்து ஒரு தீர்மானிக்கப்பட்ட முடிவு அப்படி இல்லைன்னா ஒரு நடவடிக்கையை வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளில் உங்களுக்கு சொன்னால் புரியும் பாருங்கள். நாளை வந்து தேர்வு, ஆகையால் எல்லா மாணவர்களும் 7:30க்கு கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாளைக்கு தேர்வு அப்படின்றது ஒரு உண்மை. இப்போ நம்மளோட எக்ஸாம்னு பாருங்களேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து இந்த டேட்டில் வந்து இப்போ குரூப் 4 வந்து 12 வந்து நடக்க போகுது அப்படின்றது வந்து ஒரு உண்மையான கருத்து தானே. ஸோ அந்த கருத்து, ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம எல்லாருமே 8:30க்குள்ளே ரிப்போர்ட்டிங் டைமில் இருக்கணும் அப்படின்றது வந்து என்னது, ஒரு தீர்மானிக்கப்பட்ட முடிவு தான். அது ஒரு நடவடிக்கை, இதை நம்ம கண்டிப்பாக வரணும், போகலன்னா நம்மளை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு உண்மையான கருத்தை சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு முடிவு அப்படி இல்லை ஒரு நடவடிக்கை வந்து எடுத்திருப்பாங்க. இந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஆகையால் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இன்னொன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் தாய் நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன். நான் வந்து அதை டிசைட் பண்ணிட்டேன். நான் வந்து என்ன பண்ணுறேன், உண்மையான கருத்து, எனக்கு வேலை கிடச்சிடுச்சு, நான் வந்து தாய்நாட்டிலேயே வந்து பணிபுரியணும்னு விரும்புகிறேன். ஸோ அதனால் நான் வெளிநாடு செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு முடிவை நான் எடுத்துட்டேன். ஓகேவா, நான் சொல்கிறேன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றத நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஆகையால் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது தெளிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள், எனவே. ஸோ எனவேன்றதை எங்கே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கருத்து வைத்து யோசித்து எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்ற இடத்துல தான் நம்ம வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மழை காலத்தில் தொற்று நோய்கள் அதிகமாகும், எனவே தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். இங்கே என்ன சொல்கிறாங்க, கருத்தை வந்து யோசிக்கிறாங்க, மழை காலத்தில் தொற்று நோய்கள் வந்து அதிகமாகிடும், ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிகாஷன், அதாவது முன்கூட்டியே வந்து ஒரு விஷயம் இது நடக்க போகுது, அதனால் நம்ம இதை பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து நம்ம எனவே அப்படின்றத வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் இப்போ இந்த சொன்ன இந்த 5 டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். இது வந்து நீங்கள் அந்த கொஷின் பேப்பரில் வந்து யோசித்து எது வரும், ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் என்ன அந்த இடத்துல இணைப்பு சொல்ல வந்து போடணும் அப்படின்றத வந்து தீர்மானிக்க முடியும். ஸோ இது எல்லாமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடைய பார்ட் 2 வெர்ஷனை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.